அன்பிற்கினிய இசை உறவுகளே, இரண்டாம் சுற்றில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இரண்டாவது சுற்றில் தலைப்பு எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு 50 மதிப்பெண் உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதையும் விளக்கியிருக்கோம் நம்ம வாட்ஸ்அப்பில். இப்போ பாக்கி உள்ள 50 மார்க்கு நடுவர் போட போகிறாங்க. நடுவர் எப்படி போடுவாங்க? அவங்க இஷ்டத்துக்கு போட முடியாது. ஏதோ கேட்டாங்க, அவங்க எந்த இப்படி பாடுறாங்கன்னு அவங்க இஷ்டத்துக்குலாம் நடுவர்லாம் போட முடியாது. நீங்கள் பாடிருக்கீங்கள, அந்த பாட்டை நீங்கள் அனுப்புறீங்க, நம்ம ஸ்மால் குரூப்பில் அனுப்புறீங்கள, அந்த பாட்டை கேட்டு தான் எப்படி பாடியிருக்கிறாங்க, அந்த பாட்டில் சுதி கரெக்டாக பாடியிருக்கிறாங்களா, கமக்கம் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, தாளத்தில் கரெக்டாக பாடியிருக்கிறாங்களா, சங்கதிகள் கரெக்டாக இருக்கா, பாடல் வரிகளுடைய உச்சரிப்பு கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி ஒரு பாட்டை எடுத்திங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது. இந்த பாட்டுனா சாதாரணமாக வெளியே வந்துடாது. பாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் பேசிக்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பேசிக்காச்சும் நம்ம பாடி ஆகணும். ஏன் நம்ம இதை ஏற்கனவே இந்த போட்டி நம்ம குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்மளுடைய எவிடன்ஸ் போட்டி மற்ற போட்டியை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான போட்டி. ஏன்னாக்கா மற்ற போட்டியில் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த போட்டி யார் எவாலுவேட் பண்ணுறாங்க, உங்கள் பாட்டை எந்த அடிப்படையில் எவாலுவேட் பண்ணுறாங்கிற விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏதோ பாடல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்து போடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நல்லா பாடிக்கிறாங்களா, அவங்களுக்கு ரெகக்னேஷன் பரிசு கிடைக்கும். நல்லா பாடலையா, பாடலன்னு சொல்ல முடியாது, அந்த விஷயம் தெரியல அவங்களுக்கு எப்படி பாடணுங்கிற விஷயம். ப்ளஸ் நாங்கள்லாம் ஒரு குரூப்பை நாங்கள் கற்றுக்கிட்டு பாடியிருக்கோம், அதனால தான் நாங்கள் சிறப்பாக பாடுறோம். ஆனால் ஒரு சில பேர் சரியாக பாடலை அப்படின்னாக்கா அது அவங்க குற்றம் கிடையாது. அந்த இசையை பற்றிய அடிப்படை விஷயங்கள் அவங்களுக்கு தெளிவுபடுத்தலை யாரும். அதுக்கான சூழ்நிலையும் அவங்களுக்கு அமையாமல் இருக்கலாம். அதனால தான் அவங்க பாட முடியாத சூழ்நிலை, அவங்க கரெக்டாக பாட முடியாத சூழ்நிலையாக இருக்கிறோம். அதை நாங்கள் இப்போ இப்போ இந்த இதில் இந்த காம்படிஷனில் இந்த ஜட்ஜு நாங்கள் போகிறோம் இல்லையா, இந்த மார்க்கு பேசிக் திங்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணது ஒரு 5 விஷயம், ஒரு 6 விஷயம். அதில் வச்சு மார்க்கை நாங்கள் சேகரிகேட் பண்ணியிருக்கோம். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு பாடலையும் நாங்கள் கேட்டு மார்க்கை, இதுக்கு தளத்தோடு பாடியிருக்காங்களா, அதுக்கு 10 மார்க்கு, சரியாக பாடலையா அதுலேருந்து கொஞ்சம் குறையும். அதே மாதிரி ஸ்ருதிக்கு 10 மார்க், நல்லா பாடியிருக்காங்களா 10 மார்க், சரியா பாடலையா அதுலேருந்து கொஞ்சம் குறையும். அதே மாதிரி கமக்கம், அதுக்கு 10 மார்க்கு, அது சரியாக கமக்கம் கொடுக்கலையா அதுக்கு கொஞ்சம் குறையும். அதே மாதிரி பாடலுடைய உச்சரிப்புக்கு ஒரு 10 மார்க்கு. அந்த பாடலை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிற விதம், அழகுபடுத்துகிறாங்கல்ல, ஒரு எக்ஸ்ட்ரா அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கும்ல, அந்த இன்வால்மெண்ட்டில் அந்த பாடலை எப்படி அழகுபடுத்திருக்காங்க அதுக்கு ஒரு 10 மார்க்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு. இதை பற்றி நான் தாளம் எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுங்க, ஸ்ருதியோடு எப்படி பாடணும், கமக்கம் என்றால் என்ன, அப்புறம் பாடல் வரி எப்படின்னு உங்களுக்கே தெரியும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. எப்படி தப்பாக பாடுறோமா, ரைட்டாக பாடுறோமா, சொற்களை கரெக்டாக உச்சரிக்கிறோமா, இல்லை வேறு லிரிக்ஸ் போட்டு பாடுறோமாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சுப்படும். பாட்டை கேட்டால் கூட நம்ம லைனில் நம்ம தப்பு பாடிக்கணும். அதுக்கு அப்படி பாடல் வெளிப்படுத்துகிற விதம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஸ்பிபி சார் ஒரிஜினல் பாட்டு ஒரு ரெக்கார்டிங்கில் ஒரு நல்லா பாடினாங்கன்னா ஒரு டைப்பில் பாடிப்பார். ஸ்டேஜில் டெலிவரியில் வரும்போது அவருடைய எக்ஸ்ட்ரா அவருடைய கிரியேட்டிவிட்டி ஒரு சில லைன்லாம் நல்லா அழகுபடுத்துவார். அதே மாதிரி நீங்கள் அந்த பாட்டை எப்படி அழகுபடுத்துறீங்க அதுக்கு ஒரு 10 மார்க் நாங்கள் வச்சுருக்கோம். அதெல்லாம் நாங்கள் கீபோர்டில் வச்சு நான் உங்களுக்கு அழகாக உண்மை தான் நாங்கள் விளக்குறோம். இது ஒன்று. ரெண்டாவது இந்த 50 மார்க் நீங்கள் எடுக்கிறீங்கள, உங்கள் கையில் இருக்குல்ல, நீங்கள் இன்வைட் போகிறீங்க 30 மார்க்கு, 3 இன்வைட்டுக்கு, அப்புறம் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட சேருங்க ஜாயின்ஸு, அதுக்கு ஒரு மார்க்கு, மேக்ஸிமம் 20 மார்க் வரைக்கும் நீங்கள் போகலாம். மொத்தம் உங்கள் கையில் இருக்கிற 50 மார்க்கை வச்சு தான் ஒவ்வொரு நாங்கள் போட்டியில் இறுதியில் அந்த மார்க்கை பார்த்து தான் அவங்களுடைய சர்டிஃபிகேட் அவுட்ஸ்டாண்டிங் சிங்கராக, சூப்பர் ஸ்டாராக, ஸ்டாண்டிங் ஸ்டாரான்னு கொடுப்போம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு நாங்கள் அதுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கோம். ஆனால் ஜட்ஜி எடுக்கிற மார்க்கு நாங்கள் உங்களுக்கு அப்படியே யார் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்களோ அதை அப்படியே குறிச்சிக்கிட்டே வந்திருப்போம். அதை நாங்கள் தனியாக வச்சுருப்போம். ஆனால் அந்த மார்க்கை நாங்கள் வெளிப்படுத்த மாட்டோம். ஏன் வெளிப்படுத்த மாட்டோம்? ஏன் எங்களுக்கு கொடுத்தா என்ன, இதை காமிச்சாங்க நாங்கள் எப்படி பாடுவோம், நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் டக்குன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கலாம். இந்த சரி இந்த இதெல்லாம் நீங்கள் சுதி விட்டுட்டீங்க, இந்த இதில் நீங்கள் தாழ்த்த விட்டீங்க அப்படின்னு ஒவ்வொரு இதில் நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு டக்குன்னு ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. அதை தவிர்க்கிறது ஒரு முதல் காரணம். ரெண்டாவது சரியாக ஒரு ரவுண்டில் சரியாக பாடாது, அடுத்த ரவுண்டில் பெஸ்ட்டாக பாடலாம். அதனால நாங்கள் கணக்காக ஒன்றா எடுத்துக்கிட்டு நம்ம லாஸ்ட்டில் போய் ஹெட்டில் இவங்களுடைய டோட்டல் ஜட்ஜு மார்க், ஜட்ஜு ஒவ்வொரு ரவுண்ட்லேயும்
ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 50க்கு 40, 50க்கு 30, 50க்கு 40, 50 அடுத்த ரவுண்டில் 45 அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் ஃபுல்லாக தனியாகவும் கொடுப்போம், ஓவராலும் கொடுப்போம். அப்போதைக்கு வந்து லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் பரிசு பெற்றவங்களை தவிர மற்றவங்களுக்கு மற்றவங்களா இருக்காங்கல்ல மார்க் குறைஞ்சவங்களா அவங்களுக்கு வந்து ஜட்ஜு வந்து விளக்குவார். நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி குறைஞ்சிச்சு அப்படின்னாக்கா தாளத்தில் உங்களுக்கு மெயினாக நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணு, ராக நீங்கள் ஸ்ருதியிலே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணு, அதுக்கு என்னென்னலாம் ப்ராக்டிஸ் உங்களுக்கு தேவை. அப்போதைக்கு நாங்கள் டெப்த்தாக இன்னும் போய் அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க பாடின ஒரு பாட்டை வச்சு மட்டும் நம்ம வந்து எவலேட் பண்ண முடியாது ஒருத்தவங்களை. அதனால தான் 10 பாட்டினுடைய ஒரு 10 அட்லீஸ்ட் ஒரு 10 பாட்டை எவலேட் பண்ணி அவங்களுடைய விஷயத்தை நம்ம வந்து நிறையில மட்டும்தான் நம்ம எப்போதும் சொல்லிட்டு வருவோம். குறைகளை வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் பண்ணாக்கா அதை 10 சாங்கில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, அதை வந்து நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா கரெக்ட் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் வந்து நல்லா பாடகராக வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ட்ரைனிங் என்னென்ன நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுவோம். அதனால எப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து ஒரு 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 இதில் சேர்றது மாதிரி ஒரு மியூசிக் கிளாஸில் போய் சேர்ற மாதிரி. சாதாரணமாகவே இப்போ பேசிக்காக இப்போ சொல்ல போகிறோம்ல இந்த ராகம், தாளம், கமக்கம் இந்த மாதிரி பேசிக் திங்ஸுக்கே வந்து ஒரு சாதாரண ஒரு மியூசிக் டீச்சரை கேட்டாங்க ஒரு 1000 ரூபாய் இல்லாமல் ஃபீஸ் இல்லாமல் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எவிடன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபுல்லாக நம்ம காம்படிஷன் அட்டன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எதில் ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜட்ஜு மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஜட்ஜு அதுக்கான ஃபுல் சொல்யூஷன் உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாங்க நீங்கள் வந்து தி பெஸ்ட் பாடகராக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ஒரு பிக் அட்வான்டேஜாக இருக்கும். ஒரு மியூசிக் கிளாஸில் சேர்ந்து பயன்படுற மாதிரி இருக்கும். இந்த போட்டிக்கு அப்புறம் நீங்கள் பாடுற விதமே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அது ஒரு காரணம். ரெண்டாவது என்னன்னாக்கா இதை ஒவ்வொரு சுற்றுலையும் ஜட்ஜினுடைய மைனஸ் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன். சில பேர் என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தவங்க கலந்து போயிட்டே இருப்பாங்க. சில பேர் நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் வளர்ச்செல்வி சிஸ்டர் அப்புறம் இன்னொரு சார்லாம் வந்து என்ன சொல்றாங்க, எங்களுடைய மைனஸ் சொல்லுங்க நாங்கள் திருத்திக்கிறோம்னு சொல்றாங்க. அட் டயத்தில் சொல்லாமல் உங்களுடைய ஒரு பாட்டை மட்டும் ஒருத்தவங்களை வச்சு டிசைட் பண்ணிட முடியாது. அதான் எங்களுடைய மெயின் நோக்கம். 10 பாட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அது 10 பாட்டினுடைய விஷயங்களை ஆராய்ஞ்சு அவங்க எப்படி இருக்கிறாங்க, அதில் மெயினாக அவங்க என்ன ஃபால்ட்டு பண்ணியிருக்கிறாங்க அவங்க தெளிவுபடுத்தணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்குங்கிறது எங்களுடைய இது. அப்புறம் என்னன்னாக்கா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சன் டிவி, விஜய் டிவி, ஜி டிவிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு சிங்கிங் காம்படிஷன் வச்சுருந்தாக்கா ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு ஏரியாவில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக செலக்ட் பண்ணி ஒரு 1000 பேர்லேருந்து ஒரு 500 பேர் ஆக்கி, 300 பேர் ஆக்கி, 200 பேர் ஆக்கி, 100 பேர் ஆக்கி லாஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு டிவியில் 40 பேரை காமிப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் அவங்கள வந்து எலிமினேட் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் போய் தான் வந்து ஒரு 5 பேரை வச்சு அவங்க ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி போட்டியாக நடத்துகிறோம். நம்ம அவங்களாம் வந்து பிளே பேசிங் அவங்க சிங்கரை பெரிய அவங்களுடைய இன்டென்ஷன்லாம் ஒரு சிங்கர் ஆகணும், பாப்புலாரிட்டி ஆகணும். நம்மளுடைய வந்து ஃபன் ப்ளஸ் வந்து மியூசிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். சும்மா முன்னாடி பாடுறதுக்கும் இப்போதைக்கும் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால தான் நம்ம வந்து இந்த ஜட்ஜினுடைய எவலுவேஷன் ரிசல்ட்டை வந்து கொஞ்சம் நாங்கள் அப்படியே தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். லாஸ்ட் ஸ்டேஜில் சொல்லுவோம். அதான் கிளியராக வந்து உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்குறேன். வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் நாங்கள் வந்து இதை அப்படி மெயின்டைன் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு எப்படி வந்து ஸ்ருதியோட பாடணும், எப்படி தாளத்தோட பாடணும், எப்படி கமக்கத்தோட பாடணுங்கிறத நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் விளக்குறேன்.